வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ஈஸ்வரர்லே நந்தீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் வாங்கின போதகணத்தில் முதல் போதகணம். எண்ணாயிரம் லட்சாதி லட்ச போதகணங்கள் இருக்குது. நம்ம பூமியில் கண்ணுக்கு தெரியாது, இன்றைக்கும் போதகணங்கள் நம்மளை சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. மேல் வானுலகத்துலேயும் சரி, பூமிலையும் சரி, பூமிக்கு அடியிலையும் சரி, மறைக்கப்பட்ட பல இடங்களில் பூதங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது சிவன் கோவிலில் அதிகமாக இருக்கும். இது பல ரகசியங்கள். இது சில இடங்களில் புதையலில் பாதுகாப்பாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பூதங்கள் இருக்குது. இதில் உயிர் பலி வாங்கக்கூடிய பூதங்கள் இருக்குது, சாந்தமான பூதங்கள் இருக்குது, செல்வங்களை வாரி கொடுக்குற பூதங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பூதகணங்களும் ஒரு தன்மையை கொண்டது. இந்த நந்தீஸ்வரர் என்ன மாதிரியான குணங்களை தராரு, என்ன மாதிரியான அருள் தராருன்றத பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக நிலவில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, நில பிரச்சனை, மண் பிரச்சனை, நகை ஏமாற்றிட்டான், திருடிட்டான், களவாடிட்டான், இல்லை என்னுடைய பொருள் எல்லாமே கேஸில் நிற்குது, இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சீக்கிரத்தில் முடிச்சு கொடுக்கக்கூடிய முதன்மையான தெய்வம். இப்போ நம்ம வந்து பல தெய்வங்களை உபாசனை பண்ணுறோம், பல தெய்வங்களை சித்து எடுக்கிறோம். ஆனால் நந்தி தேவருடைய சித்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஈசனே வந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் மந்திரங்களும் அதுக்கு உண்டான முறையும் நம்மக்கிட்ட இருக்குது. இது பலர்கிட்ட இருக்குமா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது. நந்தி தேவருடைய ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே வசியம்தான். திரிலோக வசியம் சொல்லக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் வசியம். இப்போ நீங்கள் ஒரு மோகினி சித்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் உடலை உருக்கும், மற்றவங்களுக்கும் அது உடலை பாதிப்பு பக்க விளைவு கொடுக்கும். ஆனால் நீங்கள் நந்தியோடைய சித்து நீங்கள் எடுத்திங்கன்னா 100 மடங்கு உடல் வந்து வலிமையாகவும் மன வலிமையாகவும் இருக்கும். அதே மாதிரி திரிலோக வசியம் ஏற்படும். நீங்கள் எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வசியமாகக்கூடிய தன்மை இவர் கொடுப்பார். குழந்தைங்களுக்கு உண்டான படிப்பு ரொம்ப ரொம்ப அறிவு கூர்மையாக வளரக்கூடிய சக்தி இவர் தரார். இன்னும் சொல்லலாம், இது சுருக்கமாக சொல்ல போனோம்னா எதிரி உங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடக்கூடிய தன்மையை ஒரு முதன்மையாக தராரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சித்து உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட தொலைபேசியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான என்ன விஷயமோன்றதை நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு குடுவையாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நம்ம செஞ்சு தரோம். இல்லைன்னா சில மைமுறைகளில் நம்ம செஞ்சு கேட்டாலும் நம்ம செஞ்சு தரோம். வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கலாம்.